அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து, அதுவும் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து தேனடையில் தேனீக்கள் ஒட்டி கொண்டிருப்பதை போல, இந்த மேடையை முற்றுகையிடும் படையினை போல இங்கே திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திருமாவளவனுக்கு ஏன் இந்த திடீர் ஞானம் என்கிறார்கள்? திருமாவளவன் பகவான் புத்தர், மகாத்மா பூலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், ஐயன் திருவள்ளுவர், ஐயா வைகுண்டர், ஸ்ரீ நாராயணகுரு போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கியவன். அந்த ஞான வம்சத்தில் இருந்து வந்தவன். அதனால் எனக்கு அந்த ஞானம் உதித்தது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. எனக்கு கண்களில் தெரிகிறது, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நல்ல தலைமை பண்புள்ள ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களாக வளருவார்கள், கருத்தியல் சார்ந்து வளருவார்கள். இந்த தேசத்தை சாதி வெறியரிடமிருந்தும் மதவெறியிடமிருந்தும் கட்டி காப்பாற்றி நல்வழிப்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. உங்களில் அவ்வளவு பேர் இளமையாக இருக்கிற போது தெரியாது. ஆனால் இதில் குடித்து குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் போனால் என்ன ஆகும்? எத்தனை அம்பேத்கரை நாம் இழக்க நேரும்? இதில் அம்பேத்கர் உருவாகலாமே, உங்களில் பெரியார் உருவாகலாமே. அம்பேத்கர் இளம் வயதிலே குடிக்கோ அல்லது போதைப் பொருளுக்கோ அடிமையாகி இருந்தால் நமக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைத்திருப்பாரா? பெரியார் இளம் வயதிலே குடிப்பொருளுக்கு, மதுவுக்கு, போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இருந்தால் தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதர் நமக்கு கிடைத்திருப்பாரா? உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மாமேதை காரல் மார்க்ஸ் ஒரு அடிக்டாக மாறி இருந்தால், போதை அடிமையாக மாறி இருந்தால் நமக்கு ஒரு மார்க்ஸ் கிடைத்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். எனது அருமை தோழர்களே, இளம் வயதில் குடிப்பழக்கத்திற்கும் போதை பொருள்களுக்கும் அடிமையாகும் நிலை ஏற்பட்டால் மனித வளம் அழிந்து போகிறது. அதான் நம்முடைய முழக்கம். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்போம், மனித வளம் காப்போம். மத பிரச்சனையை ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருக்கி பார்க்க முடியாது. அது தேசிய பார்வை கொண்டு அணுக வேண்டும். அப்படித்தான் மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிப்பது. சராசரி அரசியல்வாதியாக நம்மை எடை போடுகிறார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை தேர்தல் அரசியலே வேண்டாம், பெரியாரை போல, ஐயா வைகுண்டரை போல மக்கள் நலம் காக்கிற ஒரு சமூக இயக்கமாகவே நடத்தவும், அப்படி ஒரு இயக்கத்தை வழிநடத்தவும் கூட திருமாவளவன் தயாராவானே தவிர முன்வைத்த காலை ஒருபோதும் திருமாவளவன் பின்வைத்ததில்லை, பின்வைக்க மாட்டான். யார் எது பேசினாலும் பேசட்டும், அதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ள போவதில்லை. என் தலைமையை ஏற்று என்னோடு களத்தில் நிற்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, எவன் குழப்பினாலும் குழம்ப கூடாது. இப்ப 10 ஆண்டுகளாக இது திருமா காலம் என்று பாடல் பாடுகிறோமே, காயை கட்டி கையை கட்டி வாழ்ந்தது அந்த காலம். அது அந்த காலம். இது திருமா காலம். ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளாக இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம் கொண்டு வர வேண்டும். அதை தாண்டா இன்னைக்கு நாங்க சொல்றோம். ஸ்ரீமன் நாராயணன் குழு சொன்ன பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துங்கள். நரேந்திர மோடியே அதை நடைமுறைப்படுத்தும். நீங்க சொல்லக்கூடிய இந்துக்களாக கருதப்படக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் எத்தனை சதவீதம் பேர் குடிக்கிறார்கள்? இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நரேந்திர மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, இந்து சமூகத்தை பாதுகாக்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? மது கடைகளை மூட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? மாநில அரசுகளே முடிவு செய்யட்டும் என்றால் ஒருபோது முடிவு செய்ய மாட்டார்கள். நீங்களே ஒரு முடிவை செய்யுங்கள். தேசிய அளவிலே மதுவிலக்கு சட்டம் கொண்டு வாருங்கள். அதை நடைமுறைப்படுத்தலன்னா, NEP நடைமுறைப்படுத்தலன்னா ஃபண்டை நிறுத்துற ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். யாரு? இந்த சங்க பரிவாரங்கள். மதுவிலக்கு கொள்கை வேணுங்கிறாரு தேசிய அளவில், கல்வி கொள்கை வேணாங்கிறாரு தேசிய அளவில். ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியும். மதுவிலக்கு கொள்கை வேண்டாம் என்பதில், மதுவிலக்கு கொள்கை வேண்டும், மதுக்கடைகள் வேண்டாம் என்பதில் நல்ல நோக்கம் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில் தீய நோக்கம் இருக்கிறது. நீ சனாதனத்தை திணிக்க கொள்ளைப்புற வழியாக வருகிறாய், மும்மொழி திட்டத்தை திணிக்க கொள்ளைப்புற வழியாக வருகிறாய். அதனால் எதிர்க்கிறோம். ரெண்டுக்கு வேறுபாடு. இதில் ஒரு தீய நோக்கம் இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையில், இதில் நல்ல நோக்கம் இருக்கிறது மதுவிலக்கு கொள்கை. ஆகவேதான் மத்திய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு, மோடி அரசுக்கு
விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை விடுக்கிறது. இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்களும் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இப்படி இருந்தா என்னையோட விட்டுறணும். பெண்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வீட்டுல சண்டை பிடிங்க, குடிச்சிட்டு வந்தா சோறு இல்லைன்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு வந்தா சோறு இல்ல, வெளியே போ. பெண்கள் இந்த யுத்தத்தை தொடங்க வேண்டும். வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும். யாருக்கு இதை பொறுப்பு இருக்கோ இல்லையோ, இதான் ஒண்ணும் பண்ண முடியாது. திருமாவளவன் மேடையில பேசிட்டு போறான். நான் 2015 சொன்னேன், அடிவயிறு எரிய எரிய சொல்லுகிறேன் என்று வேதனையோடு சொன்னேன். நாடாளுமன்றத்திலும் சொன்னேன், மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன். மனித வளம் பாழாகிறது. இந்தியா முழுவதும் மனித வளம் பாழாகிறது. எனவே மது மற்றும் போதை பொருள்களை ஒழிப்பதற்கு தேசிய அளவில் ஒரு கொள்கை வேண்டும், சட்டம் வேண்டும். அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கள்ளச்சந்தைகளில் புழங்குகிற போதை பொருட்கள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும். இவ்வளவு நேரமும் இங்கே காத்து கிடக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நிஜார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம். ஒழிப்போம், ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், காப்போம், காப்போம், மனித வளம் காப்போம், மனித வளம் காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.